என்னங்க அதிசயம் இது, மனுஷங்கள மாதிரி அப்படியே தெய்வான பண்ணுது. கிழங்க அப்படியே சாப்பிடுற யானைகளை பார்த்திருப்போம். ஆனா கிழங்கோட தோலை உரிச்சு நடுப்பகுதியில தண்டு போன்று இருக்க பகுதியையும் எடுத்து கிழங்க மட்டும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுது. செம்ம ஸ்டைலா அந்த கிழங்க தெய்வான சாப்பிடுறத பாக்குறதுக்காகவே பக்தர்கள் குவிஞ்சிருக்காங்க. அறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவில்ல முருகப்பெருமான பாக்குறதுக்காக வர பக்தர்கள் நிச்சயமா தெய்வானையையும் பார்த்துட்டு போவாங்க. கோவில் யானை மருத்துவர்களாலும் வனத்துறையினராலும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இருக்கிற நிலையில பராமரிக்கப்பட்டு இருக்க நிலையில ஏற்கனவே பாகன் கிட்ட தன்னுடைய சங்கிலியை கொடுத்து கட்ட சொல்லக்கூடிய காட்சி வெளியாகி பலரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. இப்போ பனங்கிழங்க மனிதர்கள மாதிரியே சாப்பிடுது. குருத்து பகுதியையும் தோல் பகுதியும் நீக்கிட்டு அந்த கிழங்க மட்டுமே அது சுவைத்து சாப்பிடக்கூடிய அழக பார்க்கறதுக்காகவே ஏராளமான பக்தர்கள் நிற்கிறாங்க. இப்படிங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கே ஒரு நிமிஷம் பார்க்கும்போது தோணுது இல்ல? இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.